வணக்கம். கோயம்புத்தூர் செக்ஸாலஜி சென்டர்லேருந்து டாக்டர் கோமதி. உங்களோட இன்றைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பு பெண் செக்ஸ் இன்பம் எப்படி இருக்கும், பெண் உறுப்பின் செக்ஸ் தூண்டும் பகுதிகள் பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு பெண் உறுப்பில் எந்தெந்த பகுதியெல்லாம் செக்ஸ் தூண்டுதலுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் இந்த இமேஜில் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு கிளைட்டோரிஸ் அப்படிங்கிறது பெண் உறுப்பின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய காம உணர்வை தூண்டக்கூடிய வெளிப்படையான பகுதி. இது ஒரு பெண் உறுப்பின் மேல் பகுதியில் இந்த எலும்புக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கும். இதற்கு அடுத்தாப்பில் இங்கே ஒரு ஜி ஸ்பாட்னு சொல்லியிருக்காங்க. இது ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே வச்சு இயக்கும் பொழுது தூண்டப்படும் பகுதி. அதுக்கடுத்தது இந்த இடத்துல கர்ப்பப்பை வாய்க்கிட்ட ஒரு பகுதியை சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கியமான பகுதின்னு பார்க்குறப்ப முக்கியமாக பெண்ணுறுப்பின் வெளிப்பகுதியில் இருக்கிற தசை பகுதி பெண்ணுக்கு அதிக இன்பத்தை கொடுக்கக்கூடியது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகள் அதிகமாக இங்கே ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. பெண்ணுடைய யோனி துவாரம், வெஜைனல் ஓப்பனிங்னு சொல்லலாம். இது வெஜைனா உள்ள இருக்கிறது. இந்த சைடில் இருக்கிற லேபியா மெஜோரா அப்படிங்கிற உதடு மாதிரியான பகுதி அதிகமான செக்ஸ் இன்பத்தை கொடுக்கக்கூடிய திசுக்களால் நிரம்பி இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண் உறுப்பின் உள்ள இருக்கிற திசுக்கள் போலவே இந்த திசுக்கள் இருக்கிறது இங்கே படத்தில் காமிச்சிருக்காங்க. லேபியா மைனோரா அண்ட் லேபியா மெஜோரா. இந்த மாதிரியான பகுதிகளில் பெண் உறுப்பு தூண்டப்படும் பொழுது அவர்களுக்கு அதிக இன்பத்தை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் இதுதான் நார்மலாக செக்ஸ் இன்பத்தை பற்றி காமிக்கிற படம். தூண்டுதல் ஆகும் நேரம், இன்பத்தை அனுபவிக்கும் நேரம், கிளைமேக்ஸ் என்னும் உச்சக்கட்டம், பெண் இன்ப தேடுதலோட உச்சக்கட்டத்தை அடைஞ்சுக்கிட்டு அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பும் பகுதி, இது ரெசல்யூஷன் சொல்கிறோம். இப்போ இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த செக்மெண்ட் தான் பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கிற செக்ஸ் இன்பத்தின் ஆரம்பம், இல்லைன்னா அவர்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து செய்ய வேண்டிய வேலை. முக்கியமான பகுதின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே ஆணும் பெண்ணும் இணைந்து தான் இயங்க வேண்டும். ஆனால் இந்த எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிற ஃபேஸில் ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் அந்த ரத்தத்தை சேமித்து வச்சு உடலும் மனதும் ஒன்றாக இயங்கி அவர்கள் ரெண்டு பேருமே ஒரு சகஜ நிலைமையில் இருந்து, மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி இயல்பு நிலையாக இருக்கிறவங்க செக்ஸுக்குன்னு ஒரு நிலைமைக்கு போகணும், அது எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பகுதியில் போகும் பொழுது அவர்களுடைய மனநிலை மாறுது. சாதாரண மனநிலையிலிருந்து அவர்கள் இன்பத்தை ரசிக்கக்கூடிய ஒரு மென்மையான பகுதிக்குள்ளே நுழையிறாங்க. அந்த மாதிரி நுழையிறதுக்கு ஆணும் பெண்ணும் ஃபோர் பிளே அப்படிங்கிற ஒரு முன் விளையாட்டுகளில் அருமையாக ஈடுபடும் பொழுது தான் இந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேஸ் இருக்குது. எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது முடிஞ்ச பின்ன இது பிளாட்டூ. இந்த பிளாட்டூ ஃபேஸில் இரண்டு பேரும் ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே போன பின்ன அந்த உராய்வினால், ஸ்ட்ரோக் அப்படிங்கிற உராய்வினால் ஆண் பெண்ணுக்கு கொடுக்கும் இன்பத்தினாலும் பெண் ஆணுக்கு ஒத்துழைக்கும் இன்பத்தினாலும் இந்த பிளாட்டூ ஸ்டேஜ் இந்த அளவுக்கு இருக்குது. இது ரொம்ப பார்த்தா சின்னதாக தெரியுது, பட் இது இட் மே டேக் அரவுண்ட் 2 to 5 minutes or 10 minutes. அப்போ இன்ட்ராவஜைனல் செக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு நேரத்தை ரீச் பண்ணுறதுக்கு இதே ப்ரொபோர்ஷனேட் ஃபோர் பிளே தேவைப்படுது. அப்போ ஆணும் பெண்ணும் அந்த விஷயங்களை அறிந்து அவர்கள் செக்ஸில் ஈடுபட்டு இந்த கிளைமேக்ஸை அடைந்து இன்பத்தை காணலாம் அப்படிங்கிற உண்மையை இங்கே காமிக்க விரும்புகிறேன் நான். ஸோ இப்போ இந்த மாதிரியான முழுமையான இன்பம் அடைவதற்கு ஆணும் பெண்ணும் தன்னுடைய உடலில் எந்த பகுதியில் தன்னுடைய பார்ட்னர் தொட்டால் இன்பமாக இருக்குது, அந்த இன்பத்தை எப்படி நீண்ட நேரம் ரசித்து முறையான இந்த ஒரு பயிற்சிக்கு போய் இந்த ஒரு விதமான அனுபவத்தை அடையலாம். அப்படிங்கிறது இரண்டு பேரும் சேர்ந்து பழகணும். இது ஒரு கலை. இதையே அழகாக பழக பழக உங்களுடைய செக்ஸ் நிலைகள் மாறும் அப்படிங்கிறத இதில் போட்டிருக்கு. இது ரொம்ப அட்வான்ஸ் டேபிள், அதனால் உங்களுக்கு இங்கே நான் விளக்குறதுக்கு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அதே அந்த படத்தை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஆணுடைய செக்ஸ் இன்பம் இங்கே மேல், இங்கே ஃபீமேல்னு போட்டிருக்காங்க. இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ முன் விளையாட்டுக்கள் உங்களுக்கு இந்த மாதிரி அருமையான ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேஸை கொடுக்கும். இந்த டைமில் தான் ஆண் உறுப்பு பெருசாகும். பெண்ணுக்கு பெண்ணுறுப்பின் பகுதிகள் ரத்தத்தை தேக்கி வைத்து அந்த இடத்துல ஒரு அர்காஸ்மிக் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பகுதியாக அது மாறுது. மாறும் பொழுது இந்த இன்பத்துக்கு பெண்ணை தூக்கி கொண்டு போக முடியும். இது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம். இதற்கு தேவை தனிமை. உங்களுடைய மனநிலை அதற்கு ஒத்து போய் இன்பத்தை நாடுவதற்கு ரெடியாகி அதில் திளைத்து நீங்கள் வெளியில் வர வேணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட நேரில் போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதுக்கெல்லாம் மருந்து கிடையாது. உங்களை ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் கொடுக்குற அட்வைஸ் மூலம் நீங்கள் செஞ்சுட்டு வர்ற அந்த ஒரு ப்ராக்டிஸ் மூலம் வர்ற விஷயம். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இப்போ என்னுடைய வீடியோக்களில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை தலைப்புகள் இருக்கும். நீங்கள் சுமார் ஒரு 50 வீடியோ பார்த்து உங்களை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதை டாக்டர்கிட்ட விவரமாக சொல்லி இதற்கு மருத்துவ சிகிச்சையோ இல்லை ஆலோசனையோ தெரப்பீஸோ எடுத்து உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கை இனிமையாக மாற்றிக்கோங்க. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.